ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நைட் டிஃபன் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 2.5 டீஸ்பூன் வரையும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது, ரீஃபைண்ட் ஆயில் தான் பிடிக்கும், தேங்காய் எண்ணெய் தான் பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு, நான் செய்கிற பதார்த்தத்துக்கு தேவையான அளவு இந்த ஒரு டவரால் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு டவரால் நம்ம தயிர் எடுத்துக்கணும். இதுக்கு நீங்கள் அந்த இந்த இந்த பாத்திரத்தில், நம்ம தயிர் எடுத்த பாத்திரத்துலேயே ஒரு கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது அரிசி மாவு போட்டிருக்கனால நம்ம தண்ணி ஊற்றினாலும் தப்பு கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் தப்பு இல்லை. நான் அளவுக்காக சொல்கிறேன். 1 கப்பு மாவு, 1 கப்பு தயிர், 1 கப்பு தண்ணி. நீங்கள் அப்புறம் அந்த பாத்திரத்தை அலசி விடும்போது ஒரு 1/4 கப்பு வரும், அதனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா தண்ணி கூட போனாலும் இந்த பதார்த்தத்துக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வச்சா அது கெட்டியாகிடும். அந்த மாதிரி பதார்த்தம் தான் நான் பண்ண போகிறேன் நைட் டிஃபன். இது மோஸ்ட்லி அதாவது பெரும்பாலும் எங்களுக்கு பிடிக்கும், எங்களோட ஏஜ் உள்ளவங்களுக்கு பிடிக்கும். பசங்க ஜென்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பதார்த்தம் தான். பசங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து தோசை மாவு இருக்குது, அதனால் தோசை ஊற்றிக்கலான்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில், இப்போ நான் கரைச்ச பக்குவத்தில் நீங்கள் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நான் ஊற்றினோடனே அந்த கெட்டி ரொம்ப கெட்டி ஆகிடாது. இந்த பதத்துக்கு தான் நான் மாவை கரைச்சிக்கணும். நம்ம அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, இதுதான் எப்பயும் தாளிப்புக்கு என்ன போடுவோமோ அதான் போடுவோம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை வந்து நல்லா கடலைப்பருப்பு நல்லா செவக்கட்டும். இதை ஊற்றிக்கலாம். நான் என்ன பதார்த்தனே நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மோர்களி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம தயிர் ஊற்றி பண்ணுறதுனால மோர்களி. நீங்கள் மோராகவும் கெட்டியாக வந்து கடைஞ்சும் ஊற்றிக்கலாம். நான் தயிர் ஊற்றி நல்லா அந்த இதில் வந்து நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கினோடனே இந்த கரைச்சி வச்சதை ஊற்றிக்கங்க. மோர்களின்னு சொல்லுவோம். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எங்களோட ஏஜ் உள்ளவங்களுக்கு பிடிக்கும். பசங்களுக்குலாம் தோசை மாவு இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டணும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். இது எல்லாருக்குமே தெரியும், அரிசி மாவு போட்டால் சீக்கிரத்தில் கெட்டி கட்டிடணும். அது நல்லா நம்ம அதாவது அது நல்லா கிண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் கை விட்டுட்டிங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல கெட்டியமாக இருக்கும், கெட்டியாக ஆகிடும். அதனால் நீங்கள் கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையானது வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தாளிப்பு, இவ்வளோ தான் வேணும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கும் எதுவுமே வேணாம். இது களிப்போட தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம புளிப்பு செய்கிறது இல்லையா, நம்ம தயிர் புளிப்பு தான் இதில் செய்கிறோம். அதனால் நீங்கள் சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ ஜீனியோ ஏதோ வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் இல்லை மத்தியானம் பண்ண கூட்டு குழம்பு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதை நான் வந்து நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மத்தியானம் நான் சமையல் வீடியோ போடலை, ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை குருவாரங்கிறனால. முந்தானத்துக்கு சென்னைக்கு போய்ட்டு நேற்றுக்கு ஒரே ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலையுமே பார்க்கல. இன்றைக்கி தான் எல்லா வேலையுமே பார்த்தேன். அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து வெறும் தயிர், வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இல்லை, மருமக பொண்ணு அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க, நான் இங்கே பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா நாளைக்கு மதுரையில், அதாவது எங்கள் ஊர் மதுரையில் வந்து ஆற்றுல அழகர் இறங்குறாரு. சித்ரா பௌர்ணமி நாளைக்கு. எங்கள் ஊருன்னு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்கவுங்க ஊர் சொல்லும் போது அந்தந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது என் ஊர் என்னன்றதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்லும் போது எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. நாளைக்கு சித்திரை திருவிழா நடக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் மதுரைக்கு ஆற்றுல அழகர் இறங்குறாரு. ரொம்ப சிறப்பான வைபவங்கிற திருவிழாங்கிறது சித்திரை திருவிழா தான். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆனால் கூட்டம் நல்ல கூட்டமாக இருக்கும். அதனால் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் போய் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், சூப்பரான மோர்களி. நான் நாட்டு சக்கரை வச்சு தான் சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதாவது யாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதில்லை அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே மாவில் வந்து நம்ம இப்போ தயிர் ஊற்றுறோம் இல்லையா, இதுலேயே வந்து நம்ம புளித்தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு, அதாவது இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிறோம். அதை வந்து நம்ம புளித்தண்ணி விட்டு பிசைஞ்சு ஊற்றி நல்லா, அதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மாதிரிலாம் இல்லை, நிறைய எண்ணெய் தேவைப்படும். அதையும் நான் ஒரு நாள் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோர்களி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.